என் இருதயத்தில் கர்த்தர் தான் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் எதுவோ, தேவ திட்டம் எதுவோ, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதே அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு தலையாய கடமை என்று சொல்லி, தேவ பிள்ளையே, தேவனுக்காக நீங்க ஊழியம் செய்யணும். நல்மனதோட, எந்த வஞ்சகமும் இல்லாமல், எந்த மாய்மாலமும் இல்லாமல், எந்த ஏமாற்றத்தின் தோற்றங்களும் உங்களுடைய இருதயத்தில் இல்லாமல், என்னை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே இந்த பூமியிலே கர்த்தர் என்னை லட்சாதி லட்ச ஜனங்கள் இருக்கும்போது என்னை அழைத்த தேவனுக்காக நான் உண்மையும் உத்தமத்தோடு நல்மனசாட்சியோடு என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு தெரு தெருவாக, வீதி வீதியாக, தேசம் முழுவதிலும் என்னுடைய சரீர பலத்திலும் என்னுடைய பணத்தின் பங்கிலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன். என்னை அழைத்தவரே அதில் மேன்மைப்படுவார். என்னை அழைத்தவருடைய நாமமே மேன்மை பெறுமே தவிர நான் என்கிற வார்த்தை எனக்குள் இல்லாதபடிக்கு தேவனே அதை காக்க கடவர் என்று சொல்லி